ஜபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, மே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி. அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி. இருதயத்தோடு மே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோம். எங்களில் குறைகள் குற்றங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து இந்த வசனங்களை எங்களுக்கு ஆண்டவரே மனதிலே பைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் 5, அந்த ஆகமங்கள் 5ல் நம்ம கடைசி ஆகமம் ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் எண்ணாகவும் உபாகம் வந்து விட்டோம். உபாகமம் 34 அதிகாரம் இருக்கிறது. இதில் நம்ம 2ஆம் அதிகாரத்தில் போன வாரத்தில் நம்ம 7ஆம் வசனம் வரைக்கும் தியானித்தோம். இன்று அதுக்கு அடுத்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரியைகளெல்லாம் உன் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். அப்படியே நாம் சேரியிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அவாந்திர வழியாய் ஏலோத் மேலும் எசியோன் கேபார் மேலும் போய் திருப்பிக் கொண்டு மோவாப் வனாந்திர வழியாய் வந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாப்பை வருத்தப்படுத்தாமல் அவனுடைய போர் செய்யாமல் இரு, அவள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத்தின் புத்தருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். திரளானவர்களும் ஏனோக்கியரை போல நொடியர்களுமான பலத்த ஜனங்களை எதோமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள். அவர்கள் ஏனோக்கியரை ஒத்த ராட்சது என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவளை எமியேர் என்று சொல்கிறார்கள். ஓரியரும் சேரும் முன்னே குடியிருந்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சொந்தமாக கொடுத்த தேசத்தை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்கள் தங்கள் முகத்துக்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தலத்திலே குடியேற்றினார்கள். இந்த பாத்திலே நான் பார்க்கும் பொழுது மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறான். 38 வருஷம் அவங்க வழி நடத்திட்டு வந்துட்டு அவன் பழைய அந்த இவங்களை கோபப்படுத்தின வனாந்தரத்தில் ஆண்டவரை கோபப்படுத்தினவர்கள் யுத்த ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா மாண்டு போனார்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இல்லை, அதுக்கு பிறகு இளைய சந்ததி, இந்த சந்ததி என்னென்னா அது நன்மை தீமை அறியாத பிள்ளைகள் அப்படின்னு தான் இதில் இருக்குது. அப்படி அந்த இளம் வயதில் உள்ள பிள்ளைங்கள் பூரா யுத்தத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க. அதனால் மோசே வயதாயிட்டு, ஆனாலும் மோசே இது எல்லாம் அவங்களுக்கு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, உன் தேவனாய கர்த்தர் உன் கைகளின் கிரியெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன்னுடைய கைகளின் கிரியில் எதை செய்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தால் ஆசீர்வாதம் தான். அது வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். நீ பெரிய வனாந்திர வழியிலே 38 வருஷம் நடந்து வருவதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார். 40 வருஷத்துக்கு கழிச்சு தான் அவங்க கனானில் போகிறாங்க. ஆனால் 38 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதுறான். திருப்பி எழுதி உபாகம் எண்ணாமத்தில் சொல்லப்பட்டதையும் எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாமத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே மோசே இந்த ஜனங்களுக்கு அந்த யுத்த சந்ததி, அவங்க புதுசாக உள்ள புத்த சந்ததிக்கு அவங்களுடைய பிள்ளைகள் அந்த கானான் தேசத்தில் சுதந்திரிக்க போகிறாங்கல்ல, அவங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நடந்த எல்லாம் சொல்கிறான். 40 வருஷமாக நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படின்றது சொல்கிறான். சொல்லும்போது தான் கர்த்தனோடு இருந்தார், உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்லுண்ட. உனக்கு ஒன்றுமே குறையில்லை. அந்த ஜனங்களுக்கு அந்த 40 வருஷமாக அவங்க ஒன்றுமே இது பண்ணுறதில்ல. வானத்தின் மன்னா பெய்யுது, இறைச்சி கிடைக்குது, பகலில் நிழல் கிடைக்குது, இரவில் அக்னி ஸ்தம்பத்திலெல்லாம் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்வது போல ஆண்டவராய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து கொண்டே வருகிறார். உனக்கு ஒன்றும் குறையில்லை என்று சொல் என்றார். அது எல்லாம் பழசெல்லாம் சொல்லுப்பா புதுசாக உள்ள சந்ததிக்கு அப்படின்ட்டு சொல்கிறார். அப்படியே நாம் சேயீரிலே குடியிருக்கிறீர்கள். நம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் புத்திரை விட்டு புறப்பட்டு அவாந்திர வழியாய்
எலோத் மேலும் எசியோன் மேலும் போய் திரும்பவும் கொண்டு மோவாப் வனாந்திர வழியாய் வந்தோம். அப்போதெல்லாம் ஏசாவின் புத்தருக்கு தனியாக ஆண்டவர் இடத்த கொடுத்தார். அவங்க ஏனோக்கியரை அந்த காலத்தில் துரத்தி அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. யார்? மலை தேசத்தில் யார்? நம்ம ஏசாவின் புத்திரர்கள், யாக்கோபினுடைய இஸ்ரவேல் கோத்திரத்துடைய அண்ணன் ஏசா. அவனுக்கு ஆண்டவர் முன்னாலே கொடுத்துட்டார். அவங்க அப்படி குடியிருந்தார். ஆனால் அந்த சந்ததியை வச்சு ஆண்டவர் பைபிளில் எழுதலை. ஏசாவின் சந்ததியை ஆண்டவர் விமர்சனப்படுத்தலை. அவனோட இல்லை அந்த ஸ்டார் எதில் இருக்குது? யாக்கோபின் இஸ்ரவேல் சந்ததியில் இருக்குது. அதில் இருந்தால் எல்லாமே சொல்கிறார். அப்பொழுது கர்த்தரை நோக்கி, நீ மோவாப்பை வருத்தப்படுத்தாமல், நீ ஏசாவு நிலத்தில் உனக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் அவன் பக்கத்தில் நீ இருந்தால் அதில் எல்லாமே ஏசாவுக்குரியது தான். அவனுக்கு யாக்கோபின் புத்திரருக்கு இஸ்ரவேல் புத்திரர் கிடையாது அதில். அப்பொழுது கர்த்தரை நோக்கி, நீ மோவாப்பை வருத்தப்படுத்தாமல் அவனோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாய் கொடுத்தேன். என்னும் பட்டணத்தில் சீமையை லோத்தின் புத்தர் சுதந்திரமாய் கொடுத்தேன். லோத்தின் புத்தர் ஆபிரகாமுடைய சித்தப்பா பையன் லோத்து. அவனுக்கு தகப்பனுடைய சந்ததி, அதாவது லோத்தின் புத்திரர். மோவாப்பு அம்மோனியரும் அவங்க என்ன லோத்தின் புத்திரர். அது தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். அது அவங்க தவறலாக உலக வழிப்படையில் நடந்தாலும் ஆண்டவர் அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா பாதுகாத்து வருகிறார். அவருக்கு எல்லையை கொடுக்குறாரு. ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததியினால் அவன் மேலேயும் கொஞ்சம் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு நன்மையை வச்சிருந்தார். அதான் அதை எழுதுறாரு. நீ மோவாப்பை வருத்தப்படுத்தாமலும், மோவாப்பும் அம்மோன் புத்திரன் வருத்தப்பட்டு அவங்கள சண்டை போட்டுறாத, அவளோடைய போர் செய்யாமல் இரு. அவளோட போர் செய்யாண்டா, அது நான் கொடுத்த இடம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவருடைய போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்திலே உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கூட ஒன்று கூட அங்கே நீ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டார். அவன் தேசத்தில் ஒன்று கூட ஒன்று சுதந்திரமாக கொடுக்க மாட்டார். மோவாப்பு கொடுத்தது, லோத்தின் புத்திரத்துக்கு கொடுத்தது. லோத்து மனைவி உப்பு தூணானால் அதுக்கு பிறகு அவன் சந்ததி வருது. ஆனால் அது அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் 2 பிள்ளைகள் பிறக்குது. அக்காளுக்கு கொண்டு தங்கச்சி ஒன்று பிறக்குது. அந்த கோத்திரத்துக்கு இவங்களெல்லாம் நினைச்சாங்கன்னா ஏனோக்கியர்களை, அந்த கொடியவர்களை வென்று அந்த தேசத்தை பிடிச்சிருக்கிறாங்க. சுதந்திரமாக கூட திரளானவர்களும் ஏனோக்கியரை போல நொடிகளுமான பலத்த ஜனங்களை ஏதோமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள். அதுக்கு முன்னால் ஏதோமியர் என்னன்னு சொல்லிட்டு என்னன்னா அவங்க பலத்த சந்ததி. அவங்கள இவங்க தோற்கடித்து மோவாப்பு புத்திரர் அந்த இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அவர்களும் ஏனோக்கிற்கு ராட்சதர் என்று எனப்பட்டார்கள். மோவாப்பியரை அவர்கள் எமியர் என்று சொல்கிறார்கள். ஓரியரும் சேரியில் முன்னே குடியிருக்கிறவர்கள் கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இந்த ஸ்தலத்திலே குடியினார்கள். இஸ்ரவேலுக்கு முன்பாக மற்ற ஜனங்கள் துரத்தினது போல ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஸ்தலத்தை அவங்களுக்கு குடியிருக்க கொடுத்துருக்காருன்னு எழுதியிருக்கு. இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் தங்கள் ஓரியரை துரத்தி அவர்கள் தங்கள் முகத்துக்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தலத்திலே குடியினார்கள். ஆண்டவர் ஏசாவுக்கும் யுத்தம் பண்ணுறார். அவங்களுக்கும் அந்த ஸ்தலத்தை பிடித்து கொண்டு கொடுக்குறார். நீங்கள் எழுந்து சேரத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேரத் ஆற்றை கடந்தோம். யுத்த மனிதான அந்த சந்ததியார் எல்லாம் கர்த்தர் தனக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னாவை விட்டு புறப்பட்டு முதற்கொண்டு சேரத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிட்டு. 38 வருஷம் ஆச்சு. இந்த எல்லாமே மோசே எழுதி கொடுக்குறான். யாருக்கு? இஸ்ரவேல் சந்ததிக்கு, பின்னொரு சந்ததிக்கு. ஐயோ, மோசே கூட அங்கே போக முடியாது, பின்னால் இருக்குது. ஆனாலும் அந்த இதை நாங்கள் இப்படிலாம் பிடிச்சோம், நாங்கள் இந்த தேசத்தை அவங்கள ஒன்று மோவாப்பியரை தொந்தரப்படுத்தலை, அம்மோனியரை தொந்தரப்படுத்தலை, ஏசாவின் புத்திரத்தை தொந்தரப்படுத்தாமல் நாங்கள் அவங்கள்ட்ட பணத்துக்கு இது கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்ட்டு எழுதுகிறான் பின்னொரு சந்ததிக்கு. லேவியராகமம் உபாகம் ரொம்ப கருத்தாக படிக்கணும். அது ஏன்னா 4 ஆகமங்கள் உள்ள இதுக்கு பூரா சுருக்கமாக எழுதியிருக்குது. இதில் ரத்தின சுருக்கமாக எழுதி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறான். 38 வருஷம் ஆயிற்று. அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்கும்படி அவருக்கு விரோதமாக இருந்தது. அதாவது பாளையத்தில் அவங்க எப்பொழுதுமே அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எகிப்தை விட்டு வந்ததுலேருந்து எகிப்தி அவங்களை பற்றி கொண்டிருந்ததுனால முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு இலவசமாக எல்லாம் கொடுக்குறாரு. ஆனாலும் ஜனங்கள் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் யுத்த ஜனங்கள் பாளையத்தின் நடுவிலே மாண்டு ஒளிமட்டு கர்த்தர் அவளை நிர்மூலமாக்கும்படி அவளை விரோதமாக இருந்தது. யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு யுத்த மனிதர்கள் எல்லாம்
அவங்களுக்கு யுத்தம் செய்கிற போர் செய்கிறவங்க எல்லாமே செத்து தீர்ந்த பின்புன்னு போட்டிருக்கு பாருங்க. யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஆர் என்னும் பட்டணம் இருக்க மோவாப்பின் எல்லை இன்றைக்கு கலந்து ஆறு என்னும் பட்டணம் ஒரே நாளில் கடந்து போகிறாங்க. எப்படின்னா, நீ ஆர் என்னும் பட்டணம் இருக்கிற மோவாப்பின் எல்லையை இன்றைக்கு கடந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக எதிராக சேரப்போகிறாய். அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், ஆறு என்னும் ஒரு ஆற்றை கடந்து தான் அந்த இதுக்கு போக வேண்டியிருக்கு. சேரப்போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தும், அவருடைய போர் செய்யும் வேண்டாம். நீ அவங்கள வருத்தப்படுத்த என்ன செய்கிறாருன்னா, அம்மோன் புத்திரரை, மோவாப் அம்மோன் புத்திரரை நீ வருத்தப்படுத்தாண்டா, அவங்களோட போர் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் முன்னகுட்டியே மோசையிட்ட சொல்லிட்டார். அம்மோன் புத்திரன் தேசத்தில் ஒன்று உனக்கு சுதந்திரமாக கொடேன். அதில் ஒன்று கூட உனக்கு சுதந்திரமாக கூடாது. லோத்தின் புத்திரனுடைய நிலத்தை அவங்க அபகரிக்கவே இல்லை. கானான் தேசத்துக்கு மட்டும்தான் சுதந்திரமாக கொடுக்குறாரு. ஆனால் இவங்களுடைய ஆபிரகாமுடைய சந்ததியை அவனுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ஆண்டவர் அவங்களுக்கு இறங்கி கொடுத்து அந்த தேசத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க. அந்நியர்களையும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பாராட்டுறார் ஆண்டவர். அவங்களுக்கு நிலம் கொடுக்குற, அவன்கிட்ட ஒன்றுமே நீ எடுக்காது அப்படின்னு சொல்கிறார். அதே லோத்து புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் எல்லாமே சுதந்திரமாக கொடுத்தாச்சு, நீ அதில் போர் செய்து அவங்கள ஒன்றுமே செய்யாதன்னு சொல்கிறார். அதுவும் ராட்சதுடைய தேசம் எனப்பட்டது. அதுவும் என்ன சொன்னால் ராட்சதனா ஒரு நல்ல திரகாத்தமான உயரம் உள்ளவங்க, நொடியவர்கள், அப்படி பலவான்கள், அதெல்லாம் ராட்சதர்கள். அவங்க தேசத்தை ஆண்டவர் அவங்களுக்கு தொடர்ந்து அம்மோன் புத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் ராட்சதருடைய தேசம் எனப்பட்டது. முற்காலத்திலே ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள். அம்மோனியர் அவர்களை சம்சுயர் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் திரளானவர்களும் ஏனோக்கரை போல நொடியவர்களுமான பலத்த ஜனங்களாக இருந்தால். ஏனோக்கரை போல நொடியவர்கள், ஆனால் பலத்த உயரமானவங்க, நல்ல திடகாத்தம் உள்ளவங்க, நிறைய ஒர்க்கு செய்வாங்க, நல்ல பலவான்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் நொடியவர்கள்னு போட்டிருக்கு. நொடியவர்களுமான பலத்த ஜனங்களாக இருந்தார்கள். கர்த்தரோ சேரில் குடிந்த ஏசாவின் புத்தருக்கு முன்பாக ஓர் எறிய அழிக்க அவர்களை ஜனங்களை துரத்தி விட்டு அவள் இருந்த ஸ்தலத்தில் என்னால் மட்டும் குடியிருக்கிறது போல கப்தோரில் இருந்து புறப்பட்ட கப்சோரின் ஆசேர் தொடங்கி ஆசா மட்டும் முடியிருக்கிற ஆரியரை அழித்து அவர்களுக்கு இந்த ஸ்தலத்திலே குறியேற்றினது போலவும் கர்த்தர் அவர்கள் இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ணின அவர்களுடைய துரத்தி விட்டு அவர்கள் இருந்த ஸ்தலத்திலே குறியேற்ற ஆண்டவர் தான் இது எல்லாமே கொடுக்குறார். அந்த நொடியவர்களும் கொடியவர்களுமான அந்த பலவான்களை ராட்சதர்களை அழித்து அந்த தேசத்தை அம்மோன் புத்திரர் கொடுக்குறார். அதெல்லாம் வேதத்தில் சுருக்கமாக போட்டிருக்கு, விவரமாக இதுக்கு பின்னாடி கிடையாது. அதனால் சுருக்கமாக போட்டிருந்ததை ஆண்டவர் எதனால் இவங்களுக்கு பண்ணாமல் இருந்தாருன்னா, அந்த லோத்தினுடைய அன்பு வச்சு ஆபிரகாம் மேலே உள்ள அன்புனால இந்த லோத்தின் புத்திரருக்கு மேலே அன்பு வச்சிருந்தார். அவர்கள் இருந்த ஸ்தலத்தில் குடியேறினார்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அம்மோன் ஆற்றை கடக்க தொடங்கி எஸ்போனின் ராஜாவாக சீகோன் என்னும் எமோரியனையும் அவனுடைய தேசத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் அடுத்தாலும் சொல்லிட்டார், ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டார். போரே நடக்கலை, ஆனாலும் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். அது ஆபிரகாம், அந்த ஆதாம், அந்த மோசே அப்படி தெளிவாக எழுதுகிறான். ஆண்டவர் முன்னால் சொன்னது உடனே நடக்கும், அதனால தான் அந்த அப்படி எழுதுகிறான். எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்து கொள்ளும்படி அவருடைய யுத்தம் செய். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்களும் உன்னாலே திகிலும் பயம் அடையும்படிக்கு செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் இவர்களோடு இருந்ததுனால தான் அவங்க செங்கடல் பிளந்தது. எல்லாமே உலகத்தின் ஜனங்கள் எல்லாருக்குமே தெரியுது ஆண்டவர் அவங்கள எப்படி வழிநடத்தி கொண்டு வருகிறாருங்கிறத. அவங்க எல்லா ஜனங்களும் அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், வானத்தின் மன்னா, இறைச்சி, குடிக்க தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி கொடுக்குறாரு. அது எல்லாமே அவங்கள வழி நடத்துகிறான்னு சொல்லி எல்லாமே மற்ற ஜனங்களுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. தேவன் செய்கிறார் எல்லாத்தையும் உண்டு பண்ணின தேவன் இவர்களுக்கு சொந்த ஜனங்களாக பாவித்து அவருக்கு எல்லாம் செய்தனால என்ன சொல்லியிருக்காருன்னா, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்களும் உன்னாலே திகிலும் பயம் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவரே இறங்கி வந்துட்டார். அப்போ இவங்க எதிராளியா என்ன செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்லாகும், ஒரு கட்டளையில் நிற்கும். ஆனால் அவர் டகானி அழிச்சு போடுறதில்லை. இவங்க யுத்தம் செய்து தான் பிடிக்கணும். இவங்களுக்கு ஆண்டவர் நினச்சுவார்னா எல்லா வேலையும் செய்வார். தேவன் கொடுத்தான்னு சொல்லிட்டு போயிடுவான். மனுஷன் மூலமாக தான் ஆண்டவர் சேரணும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் போர் செய்து மீட்டுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அந்த போரை வெற்றி சிறக்க பண்ணுறது யார்? தேவன். நான் நல்லா அப்புறம் நீர் பறிச்சு நான் விளைச்சது கர்த்தருங்கிற மாதிரி
நீ என்ன பாடுபட்டாலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது விளைச்செய்கிறது யார்? தேவன். அதனால் நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, விதைக்கிறனாலும் ஒன்றுமில்லை, நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சனாலும் ஒன்றுமில்லை. விதை தேவனுடைய வசனம். அதனால் என்னென்னா நம்ம விதைக்கிறோம், ஆனால் விளைச்செய்கிறது யார் விளைச்செய்கிறா? கர்த்தர் விளைச்செய்கிறார். நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது, வார்த்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்கிறது, கேட்குறதுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது, வசனங்கள் வேத வசனங்கள் நமக்கு இதயத்துக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆனாலும் அதை விளைச்செய்கிறது யார்? தேவன். அதனால தான் அந்த அவரே இறங்கி வந்து அந்த போர் செய்து அந்த ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றினார். ஆபிரகாம் அந்த துண்டங்களை வெட்டி வச்சுட்டு இருக்கும்போது அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போனார் அந்த தேவன். பயன்னு தான் சொல்கிறாரு, நிச்சயமாக 400 வருஷம் உன்னுடைய ஜனங்கள் அடிமைப்பட்டிருப்பாங்க, அதுக்கு பிறகு நான் அவங்கள 40 வருஷம் அந்த பாலைவனத்திலே அவங்களை கூட்டி சேர்த்து என்னுடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் அவங்களுக்கு போதித்து பிறகு அவங்களை கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன். இதுதான் முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழி நடத்தல். இது சிம்பிளாக நம்ம ஆராய்ச்சிக்கலாம். ஆனால் உள்ளே அதுக்குள்ளே போய் எப்படி அவங்கள நடத்தி விளைந்தார், நம்ம 40 வருஷம் அவங்களுடைய ஜீவியம் எப்படி இருந்தது அப்படின்னு அறியணும். அந்த இதை ஒத்து தான் மனுஷனுடைய இது இருக்குது. மனுஷனுக்கு என்னென்னா 40 வருஷம் அவன் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு இளைப்பாறுதல் ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு 20 வருஷமாவது சந்தோஷமான மன மகிழ்ச்சியான ஆண்டுகளை கொடுப்பார். அது நிச்சயம். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு வந்தாலும் அவனுக்கு ஒன்றும் குறைவில்லை, ஒன்றும் குறைவில்லாமல் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆனால் குறைப்படுற மாதிரி தெரியும். ஆனால் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து வர்றதுனால குறை தெரியாது. திருப்பி அவனுக்கு கவாலந்தேன் ஓடுகிற கானான் தேசத்தில் அவருடைய உபதேசங்கள் எல்லாம் பண்ணி அங்கே போய் அவன் செய்யணும். அதுக்காண்டி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போதித்து வழிநடத்தி வருகிறார். இப்பொழுது மோசே இதுவரைக்கும் சொல்லிட்டான். மோசே தப்பு பண்ணாலும் அவனுக்கு அங்கே கிடையாது இடம். அதனால் பின்னால் அதை பார்க்குறோம். வானத்தின்கள் எங்கும் ஜனங்கள் திகிலும் பயம் அடையும்படி செய்து இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன்னிமித்த நடுங்கி வேதனைப்படுவார்கள். நடுங்கி வேதனைப்படுவார்கள். கடைசியில் தலைச்சங்காரம் வந்தோடனே அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமே பொன் வெள்ளி எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நடுக்கம் வந்துட்டு இவங்க மூலம். அதே மாதிரி தான் ஆண்டவர் செய்கிற காரியம் வரும்பொழுது எதிராளியால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரோட எல்லாமே அவங்கள இருதயத்தை கரைய பண்ணுவார். எதிராளியுடைய இருதயத்தை கரைய பண்ணுவார். அவன் இருதயம் ரொம்ப மேட்டுமையாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் மேட்டுமையை கொடுக்கறது பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தான் அந்த 10 கட்டளை வர வச்சார். அதுக்கு பிறகு அவங்க இருதயத்தை கடினப்படுத்த முடியல. திருப்பியும் கடினப்படுத்தினதுனால அவன் என்ன செஞ்சான்னா அந்த செங்கடலில் விழுந்து அவனுடைய போர் வீரர்கள் எல்லாருமே செத்தார். அவன் மட்டும்தான் இருந்தாலே மற்ற போர் வீரர்கள் குதிரைகள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு. இந்த உலகத்தில் நம்மளை எதிராளி நம்மளை துன்பப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவனை கடினப்படுத்தி நம்மளை பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு தெரியும் அவனுடைய எதிராளி இருதயத்தை கடினப்படுத்தினா தான் நம்மளை அவன் இது பண்ணுவான். திருப்பி கடைசியில் தான் அவன் நினைச்சுவார்னா நடு செங்கடலில் அவனை அமிழ பண்ணுவார். ஆண்டவர் நம்முடைய தேவன் அவனை எதிராளியை கடினப்படுத்துவாதான் நாம் திருந்துவதற்காக தான் அவனை கடினப்படுத்துவார். என்னுடைய மகிமை பார்வோனில் விளங்குன்னு சொல்லியிருக்கார். அப்போ எதிராளி நம்ம இருக்கான். இந்த உலகத்தில் கட்சிக்கு சிங்கம் போல பிசாசானவன் இருக்கிறான். அவனோட தந்திரம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் அவனை கடினப்படுத்தி நம்மளை ரொம்ப சோதிப்பார். சோதித்து அவன் நம்ம சுத்த பொண்ணாய் விளங்கும் பொழுது நம்ம கர்த்தரோடு இருப்போம். அந்த எண்ணத்தில் நம்ம உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது நான் கொதேமேத் வனாந்தரத்தில் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாதிபதியை அனுப்பினேன். இப்போ திருப்பி போர் ஆரம்பிக்க போது இப்போ ஆண்டவர் இறங்கிட்டார். ஆனாலும் என்ன சொன்னால் சமாதானம் சொல்ல அந்த எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தை சொல்லும்படி ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நான் உம்முடைய தேசத்தை கடந்து போன உத்தரவு கொடுக்கும்படி வலதுபுறம் எதுவும் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன். சேயீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாப்பின் எனக்கு செய்தது போல நீரும் என் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு சேருகிற தேசத்திலே சேர் மட்டும் எங்களுக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாரும். எங்கள் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினான். ஆண்டவர் அந்த ஏசா புத்திரர்கிட்ட என்ன சொன்னாரோ அதே மாதிரி நாங்கள் கடந்து போனி மோசே சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார் அந்த தேசத்தை. ஆனால் மோசே முன்னால் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி முதல்ல ஆட்களை அனுப்புகிறான், தூது அனுப்புகிறான். நாங்கள் உங்கள் வாத வழியாக கடந்து போவோம்,
ஒன்று கூட உங்களுக்குள்ளே நாங்கள் எடுக்கப்பட்டோம், எல்லாமே பணத்துக்கு வாங்கி செய்கிறோம். அந்த செயல் ஏசாவின் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் மோவா புத்திரர் செய்தது போல் எங்கள் பாதையாக நேரம் நடந்து போகும், எங்களுக்கு வழி விடுங்க, எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எல்லாமே காசு கொடுத்து வாங்கிடும்னு சொல்கிறான். ஆனாலும் அவன் என்ன செய்யலை, அவனுக்கு ஒத்து வரல. எதிராளியை ஆண்டவர் கோவப்படுத்துறார். அப்போ தான் அவன் அழியணும். அதுதான் சேரியில் குடியிருக்கிற ஏசாவின் புத்தர் ஆறு மட்டும் குடியிருக்கிற மோவாபின் எனக்கு செய்தது போல நீரும் இன்னும் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே சேரு மட்டும் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாரும், நாங்கள் கால்நடையாய் கடந்து போகும் மட்டும் உத்தரவு கூடும் என்று சொல்லி அனுப்பினான். ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படிக்கு எஸ்போனின் ராஜாவாக சீயோ நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு எல்லாமே இந்த போர்கள்லாம் நடந்துட்டு. ஆனாலும் அவன் எழுதுறான், நமக்கு என்ன எழுதுறானாலும் ஆனாலும் நான் தேசத்தை கடந்து போகணும் எஸ்போன் ராஜாவாக சீயோ நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிற போல உன் தேவனாய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை கொள்ள பண்ணினார். பார்த்தீங்களா, அவன் இருதயத்தை சீகோன் எல்லாமே நாங்கள் தோன்றுறோன்னு தெரியும், நம்ம கர்த்தர் அவங்களோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழி விட்டுனா விட்டுட்டு போயிடலாம். ஆனாலும் ஆண்டவர் அவங்கள அழிச்சு போடுன்னு சொல்கிறார், சீகோனை அழிச்சு போடுன்னு சொல்கிறதுக்கு தான் அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணினார். அதாவது அவன் மனதை கடினப்படுத்தும் எதிராளி மனதை கடினப்படுத்தினா தான் போர் செய்வான். அதனால் ஆண்டவர் சொன்னால் அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணினார். அவன் இருதயத்தை அவங்க எப்படி போகலாம் வரலாம், அப்படி போகக்கூடாது, அப்படி இப்படின்ட்டு தன்னுடைய இருதயத்தை உரங்கொள்ள பண்ணுறது. அப்போ ஆண்டவர் தெரியும். அப்போ தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா போர் செய்வாங்க, அழிஞ்சு போவாங்க. அவனுடைய மனதை கடினப்படுத்தினால தான் இறங்கி போனால் ஒன்றும் இல்லை, சும்மா இருதயத்தை உரங்கொள்ள பண்ணி எதிர்த்து நின்னான்னு நினச்சவங்க போர் தான் நடக்கும். அதுதான் இல்லை அர்த்தம். அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரத்தி கொள் என்றார். அப்போ ஆண்டவர் உடனே சொல்லிட்டார், அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணார், ஆனால் நீ அவன்கிட்ட போர் செய். ஆண்டவர் பிரியம் இல்லாதவன்லாம் நினைச்சவன்னா மாண்டு போவார்கள். தனக்கு தான் இருதயத்தை எப்பொழுதுமே உரங்கொண்ணி தான் பெரிய பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாளில் இல்லாமல் போயிடுவாங்க. இருதயத்தை மேட்டிமைப்படுத்தி அப்படி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் துன்மார்க்கனை நீதிமான் மேல் அவருடைய கண் நோக்கமாக இருக்கிறது. துன்மார்க்கனை தூரத்திலிருந்து அறிய, அவன் என்ன துன்மார்க்கம் பண்ணுறான்னு தெரியும், அவனை அழித்து போடுவார். அவன் பெரிய ஆள் இருதயத்தை மேட்டிமைப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்பான். அதான் இருதயத்தில் ஒரு நாளில் அவனை சொன்ன பயமும் திகிலும் அவனை சூழ்ந்து கொண்டு அவன் மாண்டு போவான். அது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரத்தி கொள் என்றார். ஆண்டவர் உடனே சொல்லிட்டார், அது சுதந்திரத்து கொள்ளுப்பா அவன் தேசத்தை. அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணாதான் அவன் சண்டைக்கு வர்றான், அவனை தீர்த்துங்க. யுத்த ஜனங்கள் எல்லாம் புதுசாக இவங்கெல்லாம் 20 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் எவ்வளோ போர் வீரம் எவ்வளோ பலசாலிகளாக இருப்பாங்க, தீர்த்துரு. சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களையும் கூட நம்மோட யுத்தம் பண்ண புறப்பட்டு யாகேசிலே வந்தான். அவன் உடனே என்னச்சானா சீகோன் எல்லாத்தையும் யுத்த ஜனங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்தான். அவனே நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு நமக்கு ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் எழுதின முடிஞ்ச கதை, அவங்க எல்லாமே எல்லாம் நடந்தது 6000 வருஷத்துக்கு முன்னால். ஏசோனர் பிறந்து 2, அதுக்கு முன்னால் 4000 வருஷத்துக்கு முன்னால். நம்ம 100 வருஷம் 50 வருஷத்துக்குள்ளேயும் நம்ம அறிய முடியலை. இது 6000 வருஷத்துக்குள்ளே நேற்று நடந்தது போல் நம்ம என்ன செய்யணும், அதை சிம்பிளாக நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். அவனுடைய நம்ம தேவனாய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் அவனையும் அவன் குமாரனையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறியெடுத்து அக்காலத்திலே நான் பட்டணங்களை எல்லாம் பிடித்து சகல பட்டணங்களில் இருந்த ஸ்திரியும் புஸ்திரையும் பிள்ளைகளையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினோம். மிருக ஜீவன்களையும் நாம் பிடித்து பட்டணங்களை கொள்ளையடித்து பொருட்களை மாத்திரம் நமக்கென்று வைத்து கொண்டோம். பார்த்தீங்களா, எல்லாமே முடிஞ்சிட்டு நமக்கென்று வைத்து எழுதுகிறான். அந்த உபாகத்தில் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுக்குறது, நாங்கள் இப்படியெல்லாம் செய்தோம் சொல்லிட்டு நமக்கென்று வைத்து கொண்டோம். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோரோடும் ஆரண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீழையாத்து வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்க அரணிப்பான பட்டம் இருந்ததில்லை. அதாவது எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. எல்லாவற்றிலும் நம்ம தேவனாய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாம் பெரிய பெரிய பட்டணம், பெரிய இதை எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். போர் செய்து இவங்க சீக்கிரத்தில் வெற்றி பெற்றாங்க. நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். அம்மோன் புத்திரரையும் தேசத்தையும்
யாப்போக் ஆற்றில் உள்ள இடங்களையும் மலையில் உள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகி போனாய். அவங்க இடத்துலாம் ஒன்றுமே சேரலை. அம்மோன் புத்திரர் மோவாப் அந்த சந்ததி ஏசான் புத்திரத்தை தொடாமல் இவங்க விலகி போனார்கள். இதோட இந்த 2ஆம் அதிகாரம் உபார 2ஆம் அதிகாரம் 37 வசனங்கள் முடிஞ்சது. இந்த பாதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் முன்னக்கூட்டியே எல்லாமே அறிகிற தேவன், முன்னறிவின்படி தேவன், ஆதியும் அந்தமானவர். அவருக்கு தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம யார்கிட்ட போனோம்? அவரை தான் நம்ம பற்றி கொள்ளணும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாய் செய்வார். அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை. அவருடைய பிள்ளைகள் யார் என்பதை அவர் முன்னாலே அறிவார். ஆனால் முதலே தோக்குற மாதிரி தான் இருக்கும். முதலே கடைசியில் தான் பார்க்கும்பொழுது வெற்றி யாருக்கு கிடைக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கிடைக்கும். அது உலகத்தின் ஜனங்களுக்கு தெரிந்தது தான், எல்லாருக்குமே தெரிந்தது தான். கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு இருக்கு. ஒரு நன்மையும், சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடைக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு இருக்கு. எல்லா நன்மையும் குறைபடாமல் கொடுக்கணும். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பட்டணத்தை, அந்த சீகோன் அந்த பட்டணத்தை, ராஜா அந்த பட்டண அரணிப்பான பட்டணத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஜெபம் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. வானாதி வானங்களில் விட்டிருக்கிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன என் அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா. ஜீவன் சுகம் பலம் தந்தீங்க, நன்றி அப்பா. எங்களுடைய நாட்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்குதுப்பா. எங்களை நீர் அறிவீரப்பா. எங்களை நீர் கண்ணோக்கிப்பாங்க. சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, ஆவியில் உற்சாகத்தை கொடுங்க, ஆத்மாவிலே தைரியத்தை கொடுங்க. மாய உலகத்திலே சிக்கி தவிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுதலையாக்கி தர வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. நோய்கள் அவங்களை விட்டு விலக வேண்டுமா ஜெபிக்கிறேன். துன்பங்கள் அவங்களை விட்டு விலக வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. தகப்பனே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரங்க தாவே. நாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதாது, எங்களை சார்ந்திருக்கிறவர்களும் சூழ்ந்திருக்கிறவர்களும் ஆண்டவரே நல்லாய் வாழ்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாய் மாறி என் தேவனை அறிகிற அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் நீர் வளரச் செய்ய வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. சுத்த இருதயத்தை கொடுங்க. நிலைவரமான உம்முடைய ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் ஊற்ற வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. நாங்கள் ஆண்டவரை குறைவுள்ளவர்கள், துர்க்குணத்தில் உருவானோம். தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே அழிந்து போகாதபடி நீர் உண்மையே தந்து உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உணர்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. எஸ்அப்பா உமக்கு தோத்திரம். நீரே மனுஷனாய் வந்து மாம்சமாய் வந்து ஜீவனாய் வந்து எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து ஜீவனோடு இருக்கிறீரப்பா. உண்மை அறிவது நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பது எங்களுடைய மெய்யான சுபாவம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.